வணக்கம். இது உங்கள் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். இன்றைக்கி வந்து நம்ம டே 17th இன்றைக்கி 17வது நாள் கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம். கண்டினியூஸாக நம்ம ஃபஸ்ட் டேலேருந்து ஆரம்பித்து கண்டினியூஸாக ஒரு சில இடத்துல மட்டும் பிரேக் ஆகி அப்புறம் வந்து இப்போ தொடர்ச்சியாக ஒரு 17 நாள் வரைக்கும் வந்து ரீச் ஆகிருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு ரிவைஸ் பண்ணிக்கலாம். நம்ம இத்தனை நாள் என்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு சின்னதாக ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் என்ன சொல்லியிருந்தேன், சப்ஜெக்ட்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தேன், சப்ஜெக்ட்னா நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க தான் சப்ஜெக்ட்டு. அதே மாதிரி வெர்புனா நம்ம அந்த யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க என்ன செய்கிறாங்களோ அதுதான் வந்து வெர்பு. சரிங்களா? அப்போது ஒரு சென்டென்ஸை வந்து நான் இங்கிலீஷில் மேக் பண்ணுறதுக்கு ரெண்டு பேட்டர்ன் வந்து தேவை. ஒன்று வந்து நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க, அதுக்கு அடுத்தது வந்து அவங்க செய்கிற செயல். இப்போ ரெண்டு ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து சப்ஜெக்ட்டு செய்கிற செயலை பற்றி பேசுவோம். அதே மாதிரி சப்ஜெக்டே எப்படி இருக்குன்னு பேசுவோம். நம்ம பேச போகிறவங்களே எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு பொருளோ ஒரு நபரோ ஒரு இடமோ எப்படி இருக்குன்னு சொன்னால் அதை வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து ஆமி, இஸ், ஆர் அப்படின்ற வார்த்தைகள்லாம் யூஸ் ஆகும் நான் சொல்லியிருந்தேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஹீ இஸ் ஹானஸ்ட் அப்படின்னா அவர் ரொம்ப நேர்மையானவர். இப்போ ஹீனா அந்த ஹீ எடுத்து நம்ம பேர் கூட ஒரு ஆணோட பேர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ ஹீன்றது இப்போ ராமு இஸ் ஹானஸ்ட் அப்படின்னு சொன்னால் ராமு வந்து நேர்மையானவர். அப்போ ஹீ இஸ் ஹானஸ்ட்னா அந்த பேருக்கு பதிலாக நம்ம வந்து ஹீ போட்டுக்கிறோம், அவ்வளோதான். ஸோ அப்போ ஒரு பொருளோ ஒரு நபரோ ஒரு இடமோ எப்படி இருக்குன்னு சொன்னால் அது வந்து அட்ஜெக்டிவ் அப்படின்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ அட்ஜெக்டிவ்னா ஒரு சப்ஜெக்ட் தான் அந்த நவுனாக வரும். சரிங்களா? சப்ஜெக்ட் எப்பவுமே என்னவாக இருக்கும், நவுனாக இருக்கும். நவுன்றது என்னவாக இருக்கும், ஒரு ஆணோ பொண்ணோ ஒரு இடமோ பெயரோ பொருளோ. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு பொருள் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது வந்து நவுன் அப்படின்ட்டு தான் வரும். சரிங்களா? அது எந்த பொருள் செய்கிற செயல் வந்து வெர்பு அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அப்போ சப்ஜெக்டாக வந்து எப்பவுமே நவுன் தான் வரும். ஸோ அப்போ சப்ஜெக்ட்டு அது செய்கிற செயல், அதுக்கப்புறம் வந்து அந்த சப்ஜெக்ட் எப்படி இருக்குது இதெல்லாம் சொல்கிறது வந்து சப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னு சொன்னால் அது வந்து ஆமி, இஸ், ஆர் அப்படின்ற வார்த்தை சொல்லும். அப்புறம் வந்து சப்ஜெக்ட் செய்கிற செயல் தான் வந்து வெர்பு. ஸோ ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து ஒரு செயலை ரெண்டு ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸை ரெண்டு வார்த்தையை வச்சு நம்ம எழுதணும் இல்லை பேசணும் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் தேவை. அதுக்கு அடுத்தது வந்து ஒரு வெர்பு தேவை. நம்ம பேசுகிறவங்க தேவை, அவங்க செய்கிற செயல் தேவை. சரிங்களா? அப்போ ரெண்டு வார்த்தையை வச்சுட்டு சப்ஜெக்ட்டு ப்ளஸ் வெர்பு அப்படின்ற பேட்டர்னில் நம்ம பேசணும்னா அது வந்து சிம்பிளாக ரெண்டு வார்த்தையை வச்சு பேசணும். அப்போ சிம்பிள் ப்ரெசண்ட்டு, சிம்பிள் பாஸ்ட் அப்படின்ற 2 டென்ஸ் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இப்போது ஒரு செயல் வந்து கொஞ்சம் காலத்துக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. நான் என்ன சொன்ன, உதாரணத்துக்கு வந்து இப்போ உங்கள் கண்ணால் பார்க்குற எல்லாமே கண்டினியூஸில் வரும் அப்படின்னு சொன்னேன். கண்டினியூஸ்னால் வெர்பு அது கூட ஐஎன்ஜி சேர்ந்து வரும். வாக்கிங், டாக்கிங், ஸ்டடியிங், டீச்சிங், லிசனிங், இது எல்லாமே வந்து இப்போது லிசன் ப்ளஸ் ஐஎன்ஜி, வாட்ச் ப்ளஸ் ஐஎன்ஜி, டாக் ப்ளஸ் ஐஎன்ஜி, இதெல்லாம் ஐஎன்ஜி சேர்ந்து வருதா? ஐஎன்ஜி சேர்ந்து வந்தாலே ஒரு செயல் இப்போவோ இல்லை பாஸ்ட்லேயோ கொஞ்சம் காலம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு, இல்லை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லலாம். இப்போ கண்டினியூஸில் 2 பார்த்தோமா? அதுக்கு அடுத்தது வந்து பர்ஃபெக்ட். சரிங்களா? அதாவது ஒரு செயல் வந்து பர்ஃபெக்டாக இந்த டைமில் நடந்துச்சு, இந்த மாதிரி இவ்வளோ அக்யூரஸியில் தான் இருந்துச்சு, அந்த பர்ஃபெக்டாக சொல்லணும். இப்போ தான் நடந்துச்சு, இப்போ தான் போனாங்க, ஏற்கனவே வந்தாங்க, வந்து இருக்காங்க அப்படின்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ அதெல்லாம் பெர்ஃபெக்டில் வந்துடும். சரிங்களா? ஸோ அப்போ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டை நம்ம இப்போ பார்த்தோம் நேற்று கிளாஸில். இப்போ இன்றைக்கி வந்து அதே ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டை இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். சரிங்களா? நான் லாஸ்ட் டைம் என்ன சொல்லியிருந்தேன், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டில் வந்து எந்த மாதிரி கேசஸில் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்ஃபெக்டாக நான் ஒரு வார்த்தை சொல்லணும், அதை வந்து ப்ரெசண்ட்டில் இப்போ நடக்கிற ஒரு செயலை பர்ஃபெக்டாக சொல்லணும். அதாவது சரியான டைமோடு மென்ஷன் பண்ணி சொல்லணும்னா அதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தேன். அதில் வந்து ஹேவு இல்லைனா ஹேஸு, அது கூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வரும். உதாரணத்துக்கு கோ அப்படின்ற வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னென்னா கானு. வாட்ச் அப்படின்ற வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னென்னா வாட்ச்டு. சரிங்களா? அதே மாதிரி இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும், அதெல்லாம் பர்ஃபெக்ட் டென்ஸு. இப்போ ஹேவு, ஹேஸு, அது கூட ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இது ரெண்டும் இந்த ஃபார்மேட்டில் வந்துச்சுன்னா
அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். பெர்ஃபெக்ட் டென்ஸ்னு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்களேன், இப்போ என்ன கிளாஸ் இன்னைக்கு கிளாஸ் பாருங்கள். இன்றைக்கி என்ன எழுதியிருக்கேன் ஃபஸ்ட்டு, நீ எப்பயாச்சும் லண்டன் போயிருக்கியா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. நீ எப்பயாச்சும் லண்டன் போயிருக்கியா? நான் வந்து அப்படியே உங்களுக்கு பேச்சு வழக்கிலே சொல்கிறேன். எப்பயாச்சும் லண்டன் போயிருக்கியா நீனு அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். இல்லை, போனதே இல்லை, நான் பிறந்ததுலேருந்து போகல அப்படின்னு ஒரு பதில் சொல்லணும். நீ எப்பயாச்சும் அப்படின்னா நம்ம பிறந்ததுலேருந்தே அந்த கொஷின் வந்து கேட்குறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ பாஸ்ட்லேருந்து உன்னுடைய ஆரம்பகால வாழ்க்கையிலேருந்து இதுவரையிலுமே நமக்கு வந்து அந்த செயல் நடந்துச்சா அப்படின்னு, நீ இந்த செயலை செஞ்சுருக்கிய அப்படின்னு கேட்டால் அது வந்து, அதான் உதாரணத்துக்கு நான் என்ன சொன்னேன், நீ எப்பயாச்சும் லண்டன் போயிருக்கேன்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது போயிருக்கேனே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நான் இது வரைக்கும் போனதே இல்லை அப்படின்ற ஒரு பதில் வரும். அப்போ எப்பயாச்சும் அப்படின்னு கேட்கும்போது ஒரு வார்த்தை வந்து அங்கே யூஸ் ஆகும். அப்போ இதெல்லாம் பர்ஃபெக்ட் டென்ஸு. அதே மாதிரி நீ எங்கே போன, நீ எங்கே போனேன்னு கேட்கும்போது நான் கடைக்கு போனேன், நான் லண்டன் போனேன். அதே மாதிரி இங்கே போனேன், நீ எங்கே போன அப்படின்னு கேட்டால் நான் லண்டன் போனேன் டூ அப்படின்னு சொல்லலாம். இங்கே போனன்றதுக்கும் நீ எப்பயாச்சும் லண்டன் போயிருக்கியா அப்படின்றதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதுல்ல? சரிங்களா? இங்கே வந்து நீ எங்கே போனேன்னு கேட்டால், வேர் டிட் யூ கோன்னு கேட்டால் அது வந்து பாஸ்ட்டில் கடந்த காலத்தில் நடந்த செயலை ஒரு கேள்வியாக கேட்குறது. அதே மாதிரி நீ எப்பயாச்சும் லண்டன் போயிருக்கியா அப்படின்னா அது பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்துடும். அதுக்கு வந்து போயிருக்கேன், போயிருக்கா. சரிங்களா? அதெல்லாம் அப்போ ஹேவ் பீனு, ஹேவ் ஹேடு, ஹேவ் பிளேடு, இந்த ஃபார்மெட்லாம் வந்துச்சுன்னா அது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டு. இது எல்லாமே எப்படி சொல்லும், ஒரு ஹேவ் இல்லை ஹேஸு அது கூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சேர்ந்து வந்துச்சுன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டு. அந்த ஃபார்மெட் எப்படி வரும்னா அது, ஸோ அந்த அந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் எப்படி சொல்லும் அப்படின்னா, ஆரம்ப காலத்துலேருந்து, உதாரணத்துக்கு கடந்த காலத்துலேருந்து இது வரைக்கும், உங்களோட ஆரம்ப காலகட்டத்துலேருந்து இது வரைக்கும் ஏதாவது ஒரு செயலை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வரும். அதுக்கு அடுத்து பாருங்களேன், ஹேவ் யூ எவர் பீன் டு ஜப்பான், ஹேவ் யூ எவர் பீன் டு ஜப்பான் அப்படின்னு கேட்குறாங்க. நோ ஐ ஹேவ் நாட் அப்படின்ற பதில் வருது. ஹேவ் யூ எவர், நீ எப்பயாச்சும் லண்டன் ஜப்பான் போயிருக்கியா அப்படின்னு கேட்டால் நோ ஐ ஹேவ் நாட். இந்த ஹேவ் யூ அப்படின்னு வந்திருந்ததாவே அது ஒரு செயலை நீங்கள் கடந்த காலத்தில் செய்ய ஆரம்பித்து இது வரைக்கும் அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். நீ எப்பயாச்சும் போயிருக்கியா அப்படின்னு கேட்டால், நீ எப்பயாச்சும் ஜப்பான் போயிருக்கியா, நீ எப்பயாச்சும் லண்டன் போயிருக்கியான்னா அப்போ ஹேவ் யூ எவர் அப்படின்னு வந்தாலே நீ எப்பயாச்சும் அந்த செயலை செய்திருக்கிறாயா அப்படின்னு வரும். ஹேவ் யூ எவர்னால் நீ எப்பயாச்சும். அதே நம்ம எழுத்து மொழியில் பார்த்தோம்னா எப்பொழுதாவது அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போ ஹேவ் யூ எவர். அதே மாதிரி நோ ஐ ஹேவ் நாட் அப்படின்னு சொல்லிடணும். இல்லை அப்படின்ற பட்சத்தில் இல்லை. அப்போ இந்த ஹேவ் யூ எவர், எவர் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க வந்து அவங்களுடைய ஆரம்ப காலத்துலேருந்து இது வரைக்கும் உள்ள அந்த டைம் பீரியடை பற்றி தான் சொல்லுவோம். இது எல்லாமே வந்து எஸ்ஆர் நோ டைப்பு. இது எல்லாமே வந்து எந்த டைப்பில் இருக்கும்னா எஸ்ஆர் நோ டைப்பில் இருக்கும். ஹேவு, ஹேஸு, ஹேமு, ஈஸு, ஆறு, இது எல்லாமே வந்து எந்த டைப்பில் இருக்கும்னா எஸ்ஆர் நோ டைப்பில் இருக்கும். ஸோ அப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? ஹேவ் எவர். அப்போ இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ்லலாம் ஒரு சில வார்த்தைகள் வந்து எப்பவுமே யூஸ் ஆகும். அது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம், ஜஸ்ட்டு, ஆல்ரெடி, இதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி எட்டு அப்படின்ட்டு பார்த்தோம். இதெல்லாம் வந்து ஒரு செயலை வந்து பர்ஃபெக்டாக சொல்கிற டைம். இது இப்போ தான் நடந்துச்சு, அது மாதிரி ஒரு பர்ஃபெக்டாக அந்த செயல் வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லும். அதே மாதிரி இப்போ பார்க்குறது வந்து எவர். இப்போ எவர்னா எப்பொழுதாவது அப்படின்னு அர்த்தம். நம்ம பேச்சு மொழியில் வந்து எப்பயாச்சும் அப்படின்னு சொல்லுவோம். ஹேவ் யூ எவர் பீன் டு ஜப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்பயாச்சும் ஜப்பான் போயிருக்கியா, அப்போ எப்பயாச்சும் ஜப்பான் போயிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது உங்களுடைய ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இது வரைக்கும் கேட்குறாங்க. சரிங்களா? அதுக்கு பதில் என்ன வரும், போயிருக்கேன்னா போயிருக்கேன், போகலைன்னா போகலன்னு வந்துடும். சரிங்களா? ஹேவ் யூ எவர்னு கேட்டாங்கன்னா நோ ஐ ஹேவ் நாட், எஸ் ஐ ஹேவ் அப்படின்னு கேட்டாங்கன்னா போயிருக்கேன், எஸ் ஐ பீன் டு ஜப்பான் அப்படின்னு கேட்கும். சரிங்களா? இதெல்லாம் எஸ்ஆர்னோ டைப்பு ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாமா? இப்போ அடுத்தலாம் கொஞ்சம் கவனித்து பாருங்களேன். இப்போது நம்ம இந்த இது ஃபுல்லாக ஷாஷா அப்படின்ற பொண்ணை பற்றி பேசலாம். ஷாஷா ஹேஸ் பீன் டு லண்டன் அப்படின்றதுக்கும் ஷாஷா ஹேஸ் கான் டு லண்டன் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஹேஸ் பீன் டு லண்டன் அப்படின்றதுக்கும் ஹேஸ் கான் டு லண்டன் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ என்ன வித்தியாசம்? ஷாஷா ஹேஸ் பீன் அப்படின்னா அந்த பீன் அப்படின்றது வந்து இரு அப்படின்ற, இருக்கிற, பி அப்படின்னாலே இரு அப்படின்ற மீனிங்கில் வந்துடும். கான்னா போயிருத்தல், போயிருக்கு, கான்னா போ அப்படின்ற மீனிங்கில் வந்து இது ரெண்டும் டிஃபர் ஆகும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஹேஸ் பீன் அப்படி இருக்கா,
பீன்னு வரும். சரிங்களா? பீன் ப்ரெசன்ட் பி, பாஸ்ட் வந்து பீன், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து பீன். அப்போ பி அப்படின்னா இருன்னு அர்த்தம், கான் அப்படின்னா போன்னு அர்த்தம். அந்த போ இரு அப்படின்ற வார்த்தையில் வச்சு ரெண்டுமே வித்தியாசமாக. அப்போ ஷாஷா ஹேஸ் பீன் டு லண்டன், ஷாஷா ஹேஸ் பீன் டு லண்டன் அப்படின்னா ஷாஷா வந்து லண்டன் போயிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். லண்டன் போயிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஷாஷா ஹேஸ் கான் டு லண்டன் அப்படின்னா ஷாஷா எங்கன்னு கேட்கும்போது ஹேஸ் கான் டு லண்டன்னா இப்போ லண்டன் போய் இருக்கிறா அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம லண்டன் போனோம்னா ஷாஷா எங்கே போகிறேன்னு சொன்னால லண்டனில் அந்த இடத்துக்கு போனால் ஷாஷா இருப்பா, ஷாஷாவை பிடிச்சிடலாம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஷாஷா ஹேஸ் கான் டு லண்டன் அப்படின்னா இப்போ போனவங்க அங்கே தான் இருக்காங்க லண்டனில். அதே மாதிரி ஷாஷா ஹேஸ் பீன் டு லண்டன்னா அவங்க பிறந்ததுலேருந்து இது வரைக்குமே அவங்க எதுக்கோ ஒரு பர்பஸ்க்காக லண்டன் போயிருக்காங்க. அப்போ லண்டன் போயிருக்காங்க, ஷாஷா லண்டன் போயிருக்காங்க அப்படின்றதுக்கும் ஷாஷா இப்போ லண்டன் போயிருக்காங்க அப்படின்றதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு புரியிருக்கா? நீங்கள் எப்போயாச்சும் லண்டன் போயிருக்கியா? ஆமாம். ஷாஷா எப்போயாச்சும் லண்டன் போயிருக்காளா அப்படின்னு கேட்டால் ஆமாம் ஷாஷா லண்டன் போயிருக்கா. ஷாஷா ஹேஸ் பீன் டு லண்டன்னா ஆமாம் போயிருக்கிறா, லண்டன் போயிருக்கிறா. அவங்களோட ஆரம்ப காலகட்டத்துலேருந்து இது வரைக்கும் எப்போயோ ஒரு நாள் போயிருக்கான்னு அர்த்தம். ஆனால் ஷாஷா இப்போ எங்கே போயிருக்கான்னு கேட்டால் ஷாஷா ஹேஸ் கான் டு லண்டன்னா அவள் இப்போ லண்டன் போயிருக்கா, போனவ அங்கேயே தான் லண்டனில் தான் இருக்கா. ஷாஷா ஹேஸ் பீன் டு லண்டன் அப்படின்னா போனவ எப்பயோ போயிருந்தா ஆனால் இப்போ அங்கே இல்லை, திரும்பி வந்திருப்பா. சரிங்களா? இப்போ வித்தியாசம் புரியுதுன்னு அர்த்தம். ஷாஷா லண்டன் போயிருக்கான்னா ஷாஷா ஹேஸ் பீன் டு லண்டன், ஷாஷா லண்டன் போயிருந்தா அப்படிதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? வேர் ஹாவ் யூ பீன் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 2 வாரமாக உன்னை ஆளையே காணோம், எங்கே போயிருந்த அப்படின்னு கேட்கும்போது ஐ ஹாவ் பீன் டு லண்டன், நான் லண்டன் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். வேர் ஹாவ் யூ பீன், வேர் ஹாவ் யூ பீன் அப்படின்னா எங்கே போயிருந்த, 2 வாரமே உன்னை ஆளையே காணோம் எங்கே போயிருந்தேன்னு கேட்கும்போது நான் லண்டன் போயிருந்தேன், ஒரு 2 வாரமாக, கடந்த 2 வாரமாக நான் லண்டன் போயிருந்தேன். ஐ ஹாவ் பீன் டு லண்டன் அப்படின்னா லண்டனுக்கு போய் இருந்தேன் ஆனால் இப்போ அங்கே இல்லை, திரும்பி வந்துட்டேன்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி வேர் டிட் யூ கோ அப்படின்னா எங்கே போனேன் அப்படின்னு கேட்கும்போது நான் லண்டன் போனேன். புரியுதுங்களா உங்களுக்கு வித்தியாசம்? லண்டன் போனேன், போயிருந்தேன் அப்படின்றதுக்கு ஒரு வித்தியாசம் புரியுதா? ஸோ இதெல்லாம் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வந்து ரொம்ப முக்கியமான இது. பீன் அப்படின்றதுக்கும் கான் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது, அதுதான் நான் சொல்ல வந்தேன். சரிங்களா? இப்போ பாருங்களேன், ஷாஷா எங்கே போன ஷாஷா அப்படின்னு கேட்குறாங்க. லண்டனுக்கு. ஷாஷா எங்கே போனா? லண்டனுக்கு. அது ஒரு ஆன்சரா? ஷாஷா எங்கே போயிருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஷாஷா ஹேஸ் கான் டு லண்டன்னா லண்டனுக்கு இப்போ போயிருக்கா, போனவ அங்கே தான் இருக்கா, போனால் ஷாஷாவை பிடிச்சிடலாம் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ஷாஷா ஹேவ் யூ எவர் பீன் டு லண்டன் அப்படின்னு கேட்குறாங்க. நீ ஹேவ் யூ எவர் அப்படின்னு வந்துட்டாவே நீ எப்பயாவது அந்த செயலை செஞ்சுருக்கியா? ஹேவ் யூ எவர் பீன்னா எவர் பீன் அப்படின்னு வந்துருந்ததுன்னா அந்த செயலை செஞ்சுருக்கியா? அப்போது ஹேவ் யூ எவர் பீன் டு லண்டன்னா நீ லண்டனுக்கு எப்போயாச்சும் போயிருக்கியா, அந்த படத்தை எப்போயாவது பார்த்துருக்கியா, நீ எப்போயாச்சும் கிரிக்கெட் விளாண்டுருக்கியா அப்படின்ற மீனிங்கில் வரும். அதே பாருங்கள், அந்த யூவை எடுத்துகிட்டு ஹேஸ் ஷாஷா எவர் பீன் டு லண்டன், ஷாஷா எப்போயாச்சும் லண்டன் போயிருக்காளா, சம்பத் எப்போயாச்சும் ஃபாரின் போயிருக்கானா அப்படிலாம் கேட்போம்ல. ஸோ அதெல்லாம் இந்த ஃபார்மேட்டில் தான் வச்சு கேட்கணும். சரிங்களா? ஹேவ் யூ எவர் பீன் இது எல்லாமே வந்து ஹேவ் யூ ஹேஸ் ஷாஷா அப்படின்ற எல்லாமே வந்து எஸ்ஆர் நோ டைப்பில் வரும். ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது பாருங்கள். இதுக்கும் அடுத்தது என்னென்னா இப்போ பர்ஃபெக்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் பர்ஃபெக்டோட எவரு ப்ளஸ் நெவர். எவர்னா எப்போதான், எப்பயாச்சும். நெவர்னா எப்போவுமே இல்லைன்னு அர்த்தம். நான் என்ன சொன்னேன், நேற்று என்ன சொன்னேன், எட்டுனா இன்னும் இல்லைன்னு சொன்னேன். சரி, எட்டுனா இன்னும், நாட் எட்டுனா இன்னும் இல்லை அப்படின்னு அர்த்தம். எவர்னா எப்போவுமே, எப்பயாவது. சரிங்களா? அது சென்டென்ஸை பொறுத்த மாதிரி. நெவர்னா எப்போவுமே இல்லை, நோ நெவர் அப்படின்னு சொல்லுவோம்ல. நீ எப்பயாச்சும் சரக்கு சாப்பிட்ருக்கியா அப்படின்னு கேட்கும்போது சே நெவர் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அப்போ அந்த நெவர் எப்போவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி ஷாஷா எப்பயாச்சும் நீ ஆஸ்திரேலியா போயிருக்கியா அப்படின்னு கேட்குறப்போ ஷாஷா நீ எப்பயாச்சும் ஆஸ்திரேலியா போயிருக்கியா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்க, இல்லை எப்போவுமே போனதில்லை. ஷாஷா எப்பயாச்சும் கிரிக்கெட் விளையாடிருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க, நோ ஐ ஹாவ் நெவர். இல்லைன்னா நெவர்னே சிம்பிளாக சொல்லிடலாம். ஐ ஹாவ் நெவர் கான் டு தியேட்டர். ஒரு சில பேர்லாம் தியேட்டருக்கே போயிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்கெல்லாம் வந்து தியேட்டருக்கே போனதில்லைனா ஐ ஹாவ் நெவர் கான் டு தியேட்டர்னா நான் இது வரைக்கும் தியேட்டருக்கே போனதில்லை, போனதே இல்லை அப்படின்னும்போது இப்போ போனதே இல்லைன்னா நெவர் அப்படின்ற மீனிங்கில் வந்துடும். சரியா? அதுக்கு அடுத்தது
நான் தியேட்டருக்கு போகலை. ஐ டிடின்ட் கோ டு தியேட்டர். ஐ டிடின்ட் கோ டு தியேட்டர்னால் அது போகலைன்னு அர்த்தம். நேற்று போகலை, முந்தானேத்து போகலை, இல்லை போன வாரம் போகலை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் போகவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வாழ்நாளில் செஞ்சதே இல்லை. அவங்க பிறந்ததுலேருந்து அவங்க சொல்கிற ஆரம்பத்துலேருந்து இது வரைக்குமே வந்து ஒரு 10 வருஷமாக நான் தியேட்டருக்கு போனதே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ அந்த 10 வருஷமாக அந்த டைம் பீரியடுக்குள்ளவே இருக்கும். சரிங்களா? ஓகே. நான் தியேட்டருக்கு போகலைன்னா அது எந்த வருஷம் போகலை, எந்த மாதம் போகலை அப்படின்றதெல்லாம் ப்ரீஃபாக சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ இங்கே பாருங்கள், போனதே இல்லைன்னா நெவர் கான். அதே பாருங்களேன், நெவரை போட்டுக்க வேண்டியதான், பக்கத்தில் ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். போனதே இல்லை, நெவர் கான் டு. இப்போது அங்கே போனதே இல்லைன்னா நெவர் கான் தேர் அப்படின்னா அங்கே போனதே இல்லை. பார்த்ததே இல்லைன்னா நெவர் சீன் தட், அதை பார்த்ததே இல்லை. அதே மாதிரி இப்போ பாருங்கள், சாப்பிட்டதே இல்லை, நெவர் ஹேட் தட், அதை நான் சாப்பிட்டதே இல்லை. திஸ் தட்டெல்லாம் போட்டுங்க, நிறைய யூஸ் பண்ணுங்கள். இட் இப்போ பாருங்களேன், நெவர் ஹேட் இட், நான் ஐ நெவர் ஹேட் இட்னா நான் அதை சாப்பிட்டதே இல்லைன்னு அர்த்தம். ஐ நெவர் சீன் தட், அதை நான் பார்த்ததே இல்லைன்னு அர்த்தம். ஐ நெவர் சீன் திஸ்னால் நான் இதை பார்த்ததே இல்லைன்னு அர்த்தம். ஐ நெவர் கான் தார்னா கான் தேர்னா அங்கே போனதே இல்லைன்னு அர்த்தம். அப்போ நெவருக்கும் பக்கத்தில் ஒரு பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் போட்டால் அது வந்து சென்டென்ஸ் பார்த்துட்டு வரும். அது எப்படி வரும்? நெவர் கான்னா போனதே இல்லை, நெவர் சீன்னா பார்த்ததே இல்லை, அதை நம்ம பார்த்ததே இல்லை. அந்த கறியா, ஐயோ நான் அதை சாப்பிட்டதே இல்லை. அதுவா, அதை நான் சாப்பிட்டதே இல்லை. குலோப் ஜாமா ஸ்வீட்டா, நான் அதை சாப்பிட்டதே இல்லை, எனக்கு வந்து சுகர் இருக்குது அதனால் நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்ற மீனிங்கில் வரும். சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து, ஏன்பா நீ எப்போவுமே கிரவுண்ட்லேயே விளாண்டுருக்கியா இப்போ ஒன்று கேட்குறாங்க, நீ அதை விளாண்டுருக்கியா, அந்த கிரிக்கெட் விளாண்டுருக்கியா அப்படின்னு கேட்டால் எனக்கு கிரிக்கெட்டே பிடிக்காது, நான் அதை விளாண்டதே இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப கிரிக்கெட் பிடிக்கும் எனக்கு. ஸோ இப்போ பாருங்களேன், விளையாடுதே இல்லை, ஐ நெவர் பிளேடு தட். படித்ததே இல்லைன்னா ஐ நெவர் ஸ்டடீடு தட். ஒரு தட்டு மட்டும் சேர்த்துக்கிட்டீங்க, தட்டு திஸ்ஸு இட்டு அதெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சென்டென்ஸே வந்துடும். அப்போ நெவர் பக்கத்தில் ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நெவர் பிளேடு, நெவர் ஸ்டடின்னா படித்ததே இல்லை. அப்புறம் நெவர் டன்னா நான் அந்த வேலையப்பா நேற்று ஒரு ஆஃபீஸில் ஒரு வேலையை செய்ய சொன்னேன், அந்த வேலையை செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் நான் அதெல்லாம் செஞ்சதே இல்லை, எனக்கு அது தெரியாது, செய்யவும் தெரியாது அப்படின்ற மீனிங்கில் போயிடும். அடுத்து நெவர் ஹியர்ட்னா நான் அது கேட்டதே இல்லைன்னு அர்த்தம். நான் அந்த செய்தியெல்லாம் நான் கேட்குறதே இல்லை. புரியுதா? அப்போ நெவரு ப்ளஸ் ஹியர்டு, இந்த இடத்துல நெவர் வந்து எப்படி உங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியணும். ஸோ அப்போது இந்த கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சின்னதாக ஒரு ரிவிஷன் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்ததுன்னா, நீ எங்கேயாச்சும் போயிருக்கியா, ஒரு செயலை இது வரைக்கும் ஒன்று வாழ்நாள்லேருந்து செஞ்சுருக்கியா அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து ஹேவ் யூ எவர் அப்படின்னு வரும். அவன் எவர்னா எப்பொழுதாவது, எப்போயாச்சும் அப்படின்னு வரும். சரிங்களா? நீ எப்போயாச்சும் லண்டன் போயிருக்கியா, ஹேவ் யூ எவர் பீன் டு லண்டன் அப்படின்னா நீ எப்போயாச்சும் அங்கே போயிருக்கியா. நோ, என் வாழ்நாளில் நான் லண்டன் பக்கமே போனதில்லை, இங்கே இருக்கிற ஒரு லோக்கலில் இருக்கிற நாமக்கலே போனதில்லை, அப்புறம் எப்படி நான் லண்டன் போயிருப்பேன்? சரிங்களா? ஓகே. அடுத்தது, அப்போ இதுக்கெல்லாம் வந்து ஹேவ் யூ எவர், ஹேஸ் ஷீ, ஹேஸ் ஹீ, ஹேஸ் இட் அப்படின்ற ஃபார்மேட் வந்து வரும். ஹேவ் எவர் பீன் டு ஜம்பார்? நோ ஐ ஹேவ் நாட். அப்படி அப்போ ஹேவு ப்ளஸ்ஸு எவர், அந்த ஃபார்மேட் புரியுது உங்களுக்கு? அதே மாதிரி வந்து இன்றைக்கி என்ன பார்த்தோன்னா, ஹேவ் யூ எவர் பீனுக்கும் ஹேவ் யூ எவர் கானுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? இப்போ ஹேவ் யூ எவர் பீன் டு லண்டன் அப்படின்னா, நான் லண்டன் போயிருக்கேன், எப்போயாச்சும் உன்னோட வாழ்க்கையில் லண்டன் போயிருக்கியா அப்படின்னு கேட்டால், இல்லை ஆஸ்திரேலியா போயிருக்கியா, இல்லை ஜப்பான் போயிருக்கியா, இல்லை யூஎஸ் போயிருக்கியா அப்படின்னு கேட்டால், ஒரு தடவை கூட நான் இது வரைக்கும் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் ஒரு தடவை கூட நான் போனதே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஐ ஹாவ் நாட் பீன் தேர் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நோன்னு சிம்பிளாக சொல்லிக்கலாம். சரிங்களா? இப்போ அது பார்த்தோமா, எவர் நெவர் பார்த்தோமா, அதே மாதிரி எவர் நெவர் திருப்பியும் நீ எப்போயாச்சும் ஆஸ்திரேலியா போயிருக்கோம்னா ஹேவ் எவருக்கும் ஹேவ் நெவருக்கும் உங்களுக்கு வந்து நெவர்னா எப்பொழுதுமே ஒருபோதுமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இது. அப்புறம் இந்த ஃபார்மேட்டு, ஒரு நெவர் பக்கத்தில் ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சேர்த்தோம்னா படித்ததே இல்லை, தூங்கினதே இல்லை, சாப்பிட்டதே இல்லை, நான் போனதே இல்லை, விளையாண்டதே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நெவர் ப்ளஸ் ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான சென்டென்ஸ் ஃபார்மேஷன். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு முக்கியமான வார்த்தையை பார்த்தோம். நேற்று வந்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ஜஸ்ட், இப்போ தான் நான் ஒரு சென்டேன், ஜஸ்ட் ஐ கான் தேர், ஜஸ்ட் ஐ ஹாவ் கான் தேர்னா இப்போ தான் நான் அங்கே போனேன். ஜஸ்ட் ஐ ஹாவ் சீன் தட், இப்போ தான் நான் அதை பார்த்தேன். ஆல்ரெடி ஐ ஹாவ் சீன் தட், ஆல்ரெடி ஐ கான் தேர் அப்படின்னு சொன்னால் நான் ஏற்கனவே அதை பார்த்துட்டேனே, நான் ஏற்கனவே அதை அங்கே போயிட்டேனே அப்படின்னு அர்த்தம். ஐ நெவர் கான் தேர், ஐ
ஐ ஹாவ் நெவர் கான் தேர்னா நம்ம ஷார்ட்டாக கூட பேசலாங்க ஸ்போக்கனில். ஸோ ஐ ஹாவ் நெவர் கான் தேர்னா நான் அங்கே போனதே இல்லை. நெவர்னா ஒருபோதும் நான் அந்த செயலை செஞ்சதில்லைன்னு அர்த்தம். ஸோ புரியுது அவங்களுக்கு? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன். அதே மாதிரி போக போக இதெல்லாம் நீங்கள் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப உங்கள் லைஃப் உங்களுக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, பாய், டேக் கேர்.